இன்ட்ரோ, மைண்ட் அவேக்னிங், ப்ராப்ளம் அவேர்னஸ், ஏஐ இம்பார்ட்டன்ஸ், அன்பான அண்ணன்களும் தங்கச்சிகளும் நண்பர்களும். இந்த கிளாஸில் உங்களோட மனசை நான் ஒரு நண்பன் மாதிரி பேச போகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கிராமமா சின்ன ஊரா நகரமா, இன்றைக்கி இந்த ஒரு கிளாஸில் நீங்கள் கேட்க போகிறது உங்கள் வாழ்க்கையையே திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு காமன் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை சிரமம், பணம் குறைவு, வாய்ப்பு கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, ஊரில் படித்ததுக்கு வேல்யூ கிடைக்கல. அந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், இந்த எல்லா பிரச்சனையையும் ஒரே ஷாட்டில் மறக்க வைக்க முடியாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனையை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி லைஃப் மாற்றிக்கிறோன்னு காட்டி தரப்போகுது. அதுக்கான கீ என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. லைஃப் ரியாலிட்டி. நாம் இப்போ எங்கே நிற்கிறோம்? ஒரு நிமிஷம் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையை கண்ணை மூடி படிக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா என்ன தான் தெரியுது? நான் படித்தேன், ஆனாலும் ரொம்ப செட்டில் ஆகலை. நான் வேலை பார்க்குறேன், ஆனால் சேலரி பார்த்தா மனசுக்கு சமாதானம் இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் சேல்ஸ் வரத்தான் வருது, க்ரோத்து கிடைக்கல. எதையாவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெயின். இதை பற்றி யாருமே ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஆனால் நாம் இப்போது ஓப்பனாக பேச போகிறோம். என்னென்னா, ப்ராப்ளமை நேரில் பார்த்தால்தான் சொல்யூஷன் வரும். டிஜிட்டல் வேர்ல்டு மாறிக்கிட்டே இருக்குது. நாம் மட்டும் அதே இடத்துல. இப்போ உலகம் என்ன லெவலில் போகிறோன்னு பாருங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா கண்டென்ட், ஃப்ரீலான்சிங், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி எல்லாமே வளர்ந்துட்டே இருக்குது. அதனால் ஸ்கில் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சமும் கூட. நம்ம ஊரில் ஒரு அண்ணன்றவார் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சிட்டிக்கு போய் வேலை பார்ப்போம், அல்லது சென்னைக்கு போய் ஒரு 15-20 சம்பளம் வந்தால் போதும், குடும்பம் ஓடி செல்லும். இதுதான் நம்ம ஜென்ரேஷனுக்கு டிஃபால்ட்டு ட்ரீம். ஆனால் இப்போது ஒரு புதிய ரியாலிட்டி வந்திருக்கு. ஏஐ இல்லாமல் ஃப்யூச்சரில் வேலை பிடிச்சி திருந்தி வாழ்கிறது இட்செல்ஃப் கஷ்டம். அதாவது ஒரு வரி உண்மை என்னென்னா, ஏஐ கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் ஜாப்லையும் பிஸ்னஸ்லையும் இன்கம்லையும் வாழ்க்கை க்ரோத்லையும் செவியராக பாதிக்கப்பட போகிறாங்க. ஏஐ கற்றுக்கொள்ளாமல் விட்டால் என்ன பிரச்சனைகள்? நாம் கிளியராக பார்த்துக்கலாம். இது ஸ்கேர் பண்ணுறதற்காக இல்லை, வேக்கப் பண்ணதற்காக. ஜாப் மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகரிக்குது. நாள்தோறும் புதிய டூல்ஸ், புதிய ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், புதிய ஏஐ ஆப்ஸ். கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்க? இந்த வேலைக்கு முன்னாடி 5 பேரை வச்சோம், இப்போது 1 பேரை ஏஐ டூலோட வச்சா போதும். அப்படின்னா ஏஐ தெரியாதவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்? ஓவர் குவாலிஃபைடுன்னு இல்லை, நாட் ரெலவெண்ட்டுன்னு பக்கம் வைக்கப்படுற நிலை. ஒர்க் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள், கண்டென்ட் எழுதும் வேலை, டிசைன் ஒர்க், வீடியோ எடிட், டிரான்ஸ்லேஷன், மார்க்கெட்டிங் காப்பி, சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், இவை எல்லாமே ஏஐ டூல்ஸ் மூலம் ஃபாஸ்ட்டாக சீப்பாக ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பணம் கிடைக்கிற வட்டாரத்தில் இது ஒரு ஷாக். ஏஐ யூஸ் பண்ணாதவர் வெரஸ் ஏஐ டூல்ஸ் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறவர். சேம வேலை, ஆனால் செகண்ட் பர்சன் 5 மடங்கு அவுட்புட் கொடுக்குறாரு ஹாஃப் டைமில். பிஸ்னஸில் காம்படிஷன் க்ரஷிங், சின்ன ஷாப், சின்ன பிஸ்னஸ், சர்வீஸ் பேஸ்ட் ஒர்க், இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னாமல் ஏஐ பேஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஆன்லைனில் இருப்பவங்களும் ஏஐ பவரை யூஸ் பண்ணுறவங்களும் அழகாக முன்னாடி போயிடுவாங்க. நம்ம பின்னாடி மந்தை நல்லா போயிருச்சேன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இன்கம் சீலிங் ஃபிக்ஸ் ஆகிடும். நமக்கு இவ்வளோ தான் வருது, இதுதான் நம்ம லெவல். இதை நாமே பிலீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? நம்ம பிரெயினில் ஒரு பிலீஃப் இருக்கும், நான் இப்படி தான் ஏர்ன் பண்ண முடியும், நான் இந்த கல்வி தான் படிச்சிருக்கேன், எனக்கு இருக்கிற வாய்ப்பு இது வரைக்கும் தான். ஏஐயை கையாளக்கூடிய ஸ்கில் வந்துடுச்சுன்னா அந்த சீலிங் உடஞ்சி போயிடும். அது வரலனா நம்மளாலே நம்ம வாழ்க்கைக்கு லிமிட் வச்சுக்கிறோம். டிஜிட்டல் இல்லிட்ரேசி, மன அழுத்தம். வீட்டில் குழந்தைகள் மொபைலில் ரீல்ஸ், வீடியோஸ் பார்த்துட்டு ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அம்மா ஏதோ மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு டென்ஷன். ஆனால் அடுத்த 5 இயர்ஸுக்கு இந்த பிள்ளைகள் ஏஐ டூல்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு வேர்ல்டு, நமக்கே இன்னொரு வேர்ல்டு. அதை பார்த்து நம்ம உள்ளுக்குள்ளே நானும் ஏதாவது பண்ணியிருக்கணும் ரிக்ரெட் வர ஆரம்பிக்கும்.
இதுதான் ஏஐ கற்றுக்கொள்ளாமல் விட்டால் ஏற்படும் ரியாலிட்டி. இங்கே தான் ஒரு பெரிய ஞான வாக்கு. மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை, இதுதான் ஞானம். ஸ்ரீ பகவத். யூடியூப் BH1000. இந்த ஒரு வரி நம்ம ஏஐ கிளாஸுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் முதன்மையான ஃபவுண்டேஷன். இதோ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஞானம் என் வாழ்க்கையை எப்படி மாற்றியது? என் வாழ்க்கையிலேயே ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் என்னோட நிலைமை என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் எதுவும் இல்லை. குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் உண்மையிலேயே ஏதாவது பெரியது அச்சீவ் பண்ண முடியுமான்ற டவுட். அந்த டைமில் தான் நான் ஸ்ரீ பகவத் ஐயாவை கண்டேன். அவர் எனக்கு சொன்னது இந்த ஒரு சிம்பிளான வரி: மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை, இதுதான் ஞானம். அதாவது என்ன, நம்ம மனம்தான் எல்லாம். நாம் மென்டலி ஏற்கிறோமோ நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை ஆகிறது. நான் ஒரு நாளே இந்த லைனை கேட்டுட்டு சேஞ்ச் ஆகிடல. ஆனால் நான் இந்த வரிய நாள்கள், மாதங்கள், ஆண்டுகள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போதும் என்னை நான் கேட்டிக்கொண்டிருந்தேன், உன் மனம் என்ன அக்செப்ட் பண்ணுறது? உன் மனம் சொல்கிறது நீயும் பெரிய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், நல்ல வாழ்க்கை அமைக்க முடியும், ஏஐ மாதிரி டெக்னாலஜி கற்றுக்கொண்டு உலக அளவிலான வேலை செய்ய முடியும்னு தானா? அல்ல நமக்கு இது இம்பாசிபிள்னு தானா? அந்த நாளிலிருந்து நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் மைண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். மனதளவில் நானும் எல்லாம் அடைய முடியும்னு அக்செப்ட் பண்ண போகிறேன். அங்கே இருந்து தான் நான் ஏஐ உலகத்தில் ஆழமாக கால் வைத்தேன். மைண்ட், அறிவு, செயல், வாழ்க்கை மாற்றம், இந்த 3 வேர்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி என் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரியோட கோர். மனப்புரிதல், மைண்ட். முதல்ல நம்ம மனம் ஷிஃப்ட் ஆகணும். ஏஐ நமக்கான விஷயம் இல்லை, அது பெரிய கம்பெனிக்கு தான், அது சிட்டி புலம்பெயர்ந்த ப்ரோக்ராமர்களுக்குத்தான்னு நாம் நம்பிக்கிட்டே இருந்தால் நம்மளால் ஏஐயை லைஃபுக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. அப்புறம் ஃப்யூச்சரில் நான் சான்ஸை விட்டுட்டேன் இன்னும் சொல்ல வேண்டி வரும். அறிவு, நாலேஜ். மனம் ரெடி ஆனதும் அடுத்து வரும் ஸ்டெப் அறிவு. அதாவது ஏஐ என்ன, எதுக்காக உலகமெங்கும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ChatGPT, Claude, Midjourney, Canva AI, Pictory, Zapier, மேக் மாதிரி டூல்ஸ் எதுக்கு? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நமக்கு இன்கம், டைம் ஃப்ரீடம், டிஜிட்டல் அத்தாரிட்டி பில்ட் பண்ண முடியும்? செயல் அண்ட் ஆக்ஷன். அறிவு வச்சுக்கிட்டே இருந்தால் போதாது. நாலேஜ் ஆக்ஷன் ஆகாமல் இருந்தால் அது ஒரு புத்தகத்தில் கட்டி வச்சுருக்கோம் பக்கத்தில் மாதிரி தான். நம்ம தான் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி ரீல்ஸ் க்ரியேட் பண்ணணும், கண்டென்ட் எழுதணும், ஆன்லைனில் ஆஃபர்ஸ் லான்ச் பண்ணணும், கிளைண்ட்ஸை சர்வ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும். இப்படி மைண்ட் ப்ளஸ் நாலேஜ் ப்ளஸ் ஆக்ஷன் சேர்ந்ததால தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சிறிய வயசுலேயே ஆரம்பித்த பயணம் இன்றைக்கு என் சொத்து மதிப்பு 1 கோடியாக உயர்ந்தது. இந்த ஒரு சென்டென்ஸ் பிராக் பண்ணுறதுக்காக இல்லை, இது ஒரு ப்ரூஃப். மனப்புரிதல் சரியாக இருந்தால், அறிவு உயர்ந்தால், செயல் கண்டினியூஸாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு காட்டுற ஒரு ரியல் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு முக்கியம்? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடம் எது இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஜாபு தேடி திரிகிறவராக இருக்கலாம், ஆல்ரெடி ஜாபில் இருப்பவராக இருக்கலாம், சின்ன பிஸ்னஸ் நடத்துகிறவராக இருக்கலாம், வீட்டில் இருந்து ஆன்லைனில் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறவராக இருக்கலாம். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஏஐ ஒரு ஆப்ஷன் இல்லை, இது லைஃப் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான அவசியம். நீங்கள் இன்னும் ஏஐயை சரி பார்த்துக்கலாம், லேட்டர் பார்ப்போம்னு போஸ்ட்போன் பண்ணுற வரியாக இருந்தால் அது நம்ம வீட்டில் இருக்கும் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கம் நிற்கிற காற்றாளியை ப்ளேம் பண்ணுற மாதிரி தான். உலகம் வேகமாக மாறுது, நம்ம வாழ்க்கையையும் அப்படித்தான் மாற்றணும். ஏஐ என்றால் என்ன? சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன சிம்பிளான டெஃபினிஷன், தமிழ் ப்ளஸ் ஈஸி இங்கிலீஷ் சேர்த்து சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்ன? மனிதன் மாதிரி யோசிக்க, கற்றுக்கொள்ள, முடிவெடுக்க உத்தரவாதம் தர்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் ஏஐ. நமக்கு என்ன யூஸ்? இதில் இருந்து நான் என்ன பெனிஃபிட் எடுத்துக்கிறேன்? நான் எப்படி ஏஐயை என் வாழ்க்கைக்காக வேலை செய்ய வைக்க போகிறேன்? இதுக்கு தான் நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுதான் ஏஐ டிஜிட்டல் அகாடமி. ஏஐ டிஜிட்டல் அகாடமி பேர் இங்கிலீஷ்.
பவர் நமக்கு ஏஐ டிஜிட்டல் அகாடமின்னு நான் சொல்லும் பொழுது அது ஒரு இங்கிலீஷ் பேர் தானே. ஆனால் அதன் அர்த்தம் என்ன? நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட ஏஐ யூஸ் பண்ணி நம்ம நாலேஜை வேர்ல்டுக்கு கொண்டு போய் இன்கம் ஜென்ரேட் பண்ணி ஒரு குளோபல் எஜுகேஷன் எம்பையர் கட்டிக்கணும். இதுதான் அது சொல்கிறது. அதனால தான் என் சிஸ்டமில் ஏஐ நாலேஜ், அத்தாரிட்டி, பர்சனல் பிராண்ட், எம்பையர் கான்டென்ட், டாமினேஷன், சிஸ்டம், ஆடியன்ஸ், கம்யூனிட்டி, ecosystem, product, ecosystem, marketing, growth engine, sales funnel, infrastructure, automation infrastructure, global AI education platform, இப்படி பல மாடியூல்ஸ் இருக்குது. இந்த பேர்கள் எல்லாம் இங்கிலீஷ்லே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பேருக்கும் நான் அந்த சிம்பிள் தமிழில் மீனிங் சொல்ல போகிறேன். அதை நம்ம ட்ரைனிங் ஸ்கிரிப்ட் முழுக்க நீங்கள் கிளியராக ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்ட் 1ல் நாம் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? லைஃப்பில் இருக்கிற ரியல் ப்ராப்ளம்ஸை ஓப்பனாக பார்த்தோம். ஏஐ இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நிஜ தரிசனம் பண்ணோம். மனதளவில் ஒன்று அடைவதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் ஞானம். இந்த ஞானம் எப்படி இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபவுண்டேஷன்னு பார்த்தோம். மைண்ட், நாலேஜ், ஆக்ஷன், லைஃப் சேஞ்ச். இந்த 3 ஸ்டேஜில் நான் எப்படி 1 கோடி சொத்து மதிப்பு வரை வந்தேன் என்ன இன்சைட் கொஞ்சம் டச் பண்ணிட்டோம். ஏஐ ஒரு ஆப்ஷன் இல்லை, அவசியம். இந்த உணர்ச்சியை ஆரம்ப டிகிரியில் உங்கள் மனசுக்குள்ளே நுழைக்க ஆரம்பித்தோம். இப்போது அடுத்த பார்ட்டில் நம்ம இன்னும் டீப்பாக போக போகிறோம். டீட்டெயில்டாக ஏஐ கற்றுக்கொள்ளாமல் விட்டால் ஏற்படும் பிரச்சனைகள், ஜாப், பிஸ்னஸ், ஃபேமிலி, மென்டல் ஹெல்த், ரிக்ரெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதே நேரம் அதே வேகத்தில் ஏஐ கற்றுக்கொண்டா வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய மாற்றங்கள்னு உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டில் இருக்கும் சிஸ்டம்ஸ், ப்ராடக்ட்ஸ், எம்பையர் மாடல்ஸ், ஃபனல்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் மோட்டிவேஷ்னல் ட்ரைனிங் ஸ்டைலில் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.